அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமான என்ன சொல்கிறது, அளவுக்கு அதிகமான சேட்டைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 47 வெளிநாட்டவர்கள் இன்ஸ்பெக்ஷனில் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் கெப் பகுதிகளில் அதிரடியான சோதனை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனிமே வெளியிலலாம் வேலை பார்க்குறதுன்றது ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன். அதே மாதிரி மோர்டல் ரிமைன்ஸ் ஆஃப் 20 Filipino ஒர்க்கர்ஸ் ரீபேட்ரியேட்டட் குவைட். பாடிகள் பிலிப்பைன்ஸ் 15ஆம் திகதி 2026 ஏர்லி மார்னிங் 20 உடல்கள் பிலிப்பைன் நாட்டவர்களுடைய உடல்கள் தாயகம் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி அரப் டைம்ஸில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில நாடுகளோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அதே மாதிரி 47 பேர் கெப்தில் ரைடு. இதுவும் அராப் டைம்ஸில் வெளியாகின தகவல் தான். The Public Authority for Manpower carried out inspection campaign. Inspection campaignல 47 workers violating labor regulations. 47 பேர் பிடிபட்டுக்கிறாங்க. அதே மாதிரி 25 violations ஆர்டிக்கல் 18, அதே மாதிரி ஆர்டிக்கல் 22, ஆர்டிக்கல் 20. காதிம் வீசா, ஷூன் வீசா, ஃபேமிலி வீசா, இந்த மாதிரி விசிட் வீசா, இந்த மாதிரி எல்லா வீசாவிலையும் வேலை செஞ்சவங்க தான் இந்த மாதிரி பிடிபட்டுருக்கிறாங்க. இந்த தவறுகளை தயவு செய்து பண்ணாதீங்க அன்பார்ந்த உறவுகளே. இதில் நான் இன்னொரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மீது வலுவான தடைகளை போடுவது. இது ஒரு பக்கம் ஈரானை வேணுமென்னே அந்த குத்தி கிளறி விடுற மாதிரி தெரியுது அமெரிக்கா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, US will not renew Iranian oil sanctions as deadline nears. அதாவது கடந்த ஏப்ரல் 14ஆம் திகதி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் அவங்க தெரிவிக்கிறது என்னென்னா, நாங்கள் ஒருபோதும் ஈரானுக்கு மறுபடியும் அவங்களுடைய ஆயில் உற்பத்திகளையோ அல்லது விற்பனைகளையோ அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. அதில் இன்னொரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன், இந்த குளோபல் நியூஸில் போட்ட செய்தி ஒன்று. இதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, ஹார்மஸ் நீரிணையில் ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்லும் சீன டேங்கர்களை அமெரிக்கா தடுக்கும். ஈரானில் சீனாவுக்கு எண்ணெய் பெற விடமாட்டோம், அமெரிக்கா அறிவிப்பு. ஹார்மஸ் ஜல சந்தியில் ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்லும் சீன டேங்கர்களை அமெரிக்கா தடுக்கும் என்று அமெரிக்க நிதியமைச்சின் செயலாளர் ஸ்காட் பேஷண்ட் கூறியுள்ளார். அவர்களால் அந்த எண்ணெயை பெற முடியாது. அவர்களால் எண்ணெயை பெற முடியும், ஆனால் ஈரானிய எண்ணெயை அல்ல என்று வாஷிங்டன் டிசியில் செய்தியாளர்களிடம் பேஷண்ட் கூறினார். ஈரானின் எண்ணெயை பெருமளவில் வாங்கும் சீனாவை அவர் விமர்சித்தார். எண்ணெய் விநியோகத்தை பதுக்கி வைப்பது மற்றும் சில பொருட்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட செயல்களால் சீனா ஒரு நம்பகத்தன்மையற்ற உலகளாவிய பங்காளியாக இருப்பதாக அவர் கூறினார். இது குறித்து சீன அதிகாரிகளுடன் தான் பேசியுள்ளதாக கூறிய அவர், இந்த சர்ச்சை மே மாத பாதியில் பெய்ஜிங்குக்கு செல்லவிருக்கும் ட்ரம்பின் திட்டத்தை பாதிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இந்த பயணத்திற்கான செய்தி ஸ்திரத்தன்மை என்று நான் நினைக்கிறேன். கடந்த கோடையில் இருந்து உறவில் பெரும் ஸ்திரத்தன்மை உள்ளது. அது மேல் இடத்திலிருந்து உருவானது என்று பேஷண்ட் கூறினார். தொடர்பு தான் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன்.
நீங்கள்லாம் உங்களோடையெல்லாம் தொடர்பு வச்சுருந்தா சாவுக்கு சமம். கடைசியில் இதுதான் நடக்குது. இவங்க அந்த ஈரானுடைய எண்ணெய் நல்லா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த அரபு நாடுகள் உட்பட ஈரானுக்கு என்னதான் நடந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கூற்றுக்கான கருத்து என்னென்னா, உண்மையான தன்மை என்னென்னா, ஈரானில் இருக்கிற எண்ணெயை விற்கிறதுக்கு ஈரானுக்கு ஃபுல் அனுமதி கிடச்சி நல்ல விலையில் ஒரு பெரல் $100 $80-70 வரைக்கும் விற்கிறதுக்கு ஈரானுக்கு அனுமதி கிடச்சிச்சின்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நாமெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இல்லை, ஈரான் நாட்டிலையும் ஹவுஸ் டிரைவராக ஹவுஸ் மேட்டாக போயிடுவோம் வேலைக்கு. ஈரானியன் பாசையும் பேச ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அந்த நாட்டிலையும் அவங்களுடைய நாடும் அதே மாதிரி டெவலப் ஆகிடும். அந்த நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளத்துக்கு, அந்த நாட்டுக்கு இந்த மாதிரியான பொருளாதார தடை இல்லாமல் சாதாரணமான நிலைமையில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈரான் நாடும் டாப் லெவலில் இருக்கும். ஈரான் நாடும் இன்னைக்கு ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள் வீட்டில் நாம் வேலைக்கு போவோம். அந்த அளவுக்கு சலுகை ஈரான் நாட்டில் கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, ஈரான் வளர்றதுல பங்காளிகளுக்கும் விருப்பம் இல்லை, பக்கத்தில் அங்கே இருக்கிற பகையாளிக்கும் விருப்பம் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது. ஆனால் ஈரான் இந்த மாதிரி சீண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா மறுபடி ஒண்ணாம வானத்தில் வானத்தில் மிசைல் பறக்கிறதையும் கண்ணாடியை திறந்து சைரன் சத்தத்தையும் கேட்க தயாராக வேண்டியது. அதுதான் நடக்கும், வேற எதுவுமே இல்லை. அதுதான் உண்மையான நிதர்சனம். எல்லாம் வல்லறிவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ரொம்ப கவனமாக இருங்க.